கோபம் அதிகமாக வருது அப்படின்னு சொன்னால் அதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது 2-3 விஷயங்கள். ஒன்று வந்து நாம் வந்து நமக்கு அதிகமாக கோபம் வருதுன்றப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைப்போம். ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாரும் நடந்துக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், அதை குறைப்போம். அதே போல் நாமளும் வந்து என்னென்னா மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத மாதிரி கூடுமான அளவுக்கு அடுத்தவங்களை புரிஞ்சு நடந்துப்போம். கூடுமான அளவுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளாக முடியும். இது ஒரு 2வது. 3வது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரொம்ப கோபமாக வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அது ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய ஏதாவது கோயிலுக்கு போகிறது, இல்லை யோகா பண்ணுறது, இதெல்லாம் எல்லாரும் சொல்கிறது. ஆனால் நடைமுறையில் யாரும் பண்ணுறது இல்லை. இன்னொன்று அது சம்மந்தப்பட்ட அறநூல்கள் படிக்கிறது. கோபம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிறதா, ஈவன் இறைவனுக்கே இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. கோவப்பட்டார் முனிவர், கோவப்பட்டார், மோதி தவம் செஞ்சுட்டு இருக்க முனிவரே கோவப்படுறாருன்றாங்க இல்லையா? இப்போ கோபம்ங்கிறது ஒரு இயல்பான கேரக்டர் தான். அதை நம்முடைய மனசால் கட்டுப்படுத்தணும். நம்ம ஐம்புலன்களை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கட்டுப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல்ன்றாங்க பார்த்தீங்களா? எப்படி ஆமை உள்ள அடக்கிக்கிறதோ அதே மாதிரி நம்ம ஐம்புலன்களும் அடக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் வாழ்வினுடைய வெற்றியே, வேற ஒன்றும் இல்லை. சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு, நிலத்தை அறைந்தான் கைப்பிழையாதற்ற மாதிரி தான். நிச்சயமாக சினத்தால் நமக்கு நிச்சயமாக எதுவுமே நன்மை இருக்க போகிறதே இல்லை, இல்லையா?